தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 23/7/2016 சனிக்கிழமை சதயம் நட்சத்திரம் மாலை 4:20 வரை, பிறகு பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி. ஆனைமிகு பெருமானை வழிபட்டு ஆனந்தம் காண வேண்டிய நாள். இன்றைக்கு சிவகங்கை மாவட்டம் சூரக்குடியிலே சிவ ஆஞ்சநேயர் கோயிலிலே திருவிழா, விளக்கேற்றும் விழா நடக்கின்றது. விளக்கு பூஜை என்னுடைய தலைமையிலே அந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து சூரியனை பற்றி சொல்லப் போகிறேன். இன்றைக்கு ஒரு குழந்தை துலாலக்கணத்திலே பிறந்தால் அதுக்கு 10ஆம் இடத்திலே சூரியன் இருக்கும். உங்கள் ஜாதகத்தை புரட்டி பாருங்கள். சூரியன் 10லே இருந்தால் என்ன பலன் என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அற்புதமான இடம் 10ஆம் இடம், தொழில் ஸ்தானம், செயல் ஸ்தானம் என்று வர்ணிக்கப்படுகின்ற இடம். அந்த இடத்திலே எந்த கிரகம் இருந்தால் என்ன பலன் என்பதையெல்லாம் ஜோதிடக்கலை எடுத்துரைக்கிறது. சூரியன் இருந்தால் என்ன நடக்கும்? 10லே பாஸ்கரன் தான் பவனியாய் வந்து நின்றால் முத்தான பதவி வாய்க்கும், முயற்சியில் வெற்றி கிட்டும், பட்டங்கள் பதவி சேரும், பரம்பரை பெருமை கூடும், திட்டங்கள் வெற்றியாகும், தேசத்தார் போற்ற வாழ்வார் அப்படின்னு ஒரு பாடல். அதாவது 10ல பாஸ்கரன் என்றால் சூரியன் அர்த்தம். சூரியன் என்றால் பவனியாய் அது வருகின்ற பொழுது முத்தான பதவி வாய்க்கும். பதவியிலே விருப்பம் உள்ளவர்கள், அரசியலில் இருப்பவர்களுக்கெல்லாம் பதவி கிடைக்க வேண்டும் என்றால் அவருடைய ஜாதகத்திலே 10லே சூரியன் இருக்க வேண்டும். செய்யும் முயற்சிகளிலே எல்லாம் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். பட்டங்களும் பதவிகளும் வந்து சேரும். நிறைய பட்டங்கள் படித்தவர்களாக இருப்பார்கள். இல்லை என்றாலும் இந்த டாக்டர் பட்டம் வாங்குறாங்க, எத்தனையோ முனைவர் பட்டம், அது போன்ற பட்டங்கள் வாங்குகிற ஒரு யோகம், பதவிகள் சேர்கிற யோகம் எல்லாம் உண்டு. பரம்பரை பெருமை சேரும். எங்க பரம்பரையில எங்க தாத்தா அப்படி பண்ணாரு, எங்க பாட்டன் அப்படி பண்ணாருன்னு சொல்றாங்கல்ல, அந்த பரம்பரை பெருமைகள் எல்லாம் இவராலே வந்து சேருமாம். அது மட்டும் அல்ல, சூரியன் தொழில் ஸ்தானத்தில் சுகமாக சஞ்சரித்தால், சூரியன் 10ஆம் இடத்திலே அப்படி சஞ்சரித்தால் காரியங்கள் வெற்றியாகும், கலைத்துறை ஈடுபாடு உண்டு, வாரிய தலைவராவார், வசதிகள் பெருகும் உண்மை, பேர் புகழ் கீர்த்தி உண்டு, பெருமையும் வந்து சேரும் என்று ஒரு கவிதை உண்டு. அதாவது ஒரு ஏரியாவுக்கு தலைவராகக்கூடிய ஒரு பொறுப்புகள், அந்த பகுதிக்கு தலைவராக வாய்ப்பு இருக்கும். சிலர் IAS IPS படிப்பாங்க. அப்படியெல்லாம் படித்து ஆணையிடக்கூடிய ஆற்றல், அதிகாரத்துவ யோகம் இருக்கிறதே, அது கிடைக்க வேண்டும் என்றால் ஜாதகத்திலே 10லே சூரியன் இருக்க வேண்டும். காரியங்கள் எல்லாம் வெற்றியாகுமா, அரசு வழி ஒத்துழைப்புகள் இருக்கும், அரசியல்வாதிகள் எல்லாம் நண்பர்களாக இருப்பார்களாம். இப்படி 10லே பாஸ்கரன் இருந்தால் பட்டம் பதவி கிடைக்கும், பலர் போற்றுகின்ற வாழ்க்கை அமையும். எனவே சூரிய பலம் ஒருவருடைய வாழ்க்கையிலே மிக புகழை கொடுக்கின்றது. எனவே உங்கள் ஜாதகத்தையும் புரட்டி பாருங்கள். சூரியன் இருக்கும் இடத்தை அறிந்து அதற்கேற்ற விதத்தில் வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ள இயலும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, லாபம் 2 மடங்காக உயரும் நாள். நாடு மாற்ற சிந்தனைகளும் வீடு மாற்ற சிந்தனைகளும் உங்களுக்கு உருவாகலாம். 8லே சனி செவ்வாய் சேர்க்கை, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருக்கின்ற பொழுது இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றம், வாகன மாற்றம், நாடு மாற்றம் என்று ஏதேனும் ஒரு மாற்றம் நடந்தே தீரும். அது மட்டுமல்ல, ஆரோக்கிய தொல்லைகளும் அதிகமாகவே இருக்கும். வைத்திய செலவுகள் வருகிறது என்று நீங்கள் மனக்குழப்பம் அடைவீர்கள். சனிக்கிழமை என்பதனாலே இன்றைக்கு நீங்கள் சனியை வழிபட்டால் உடல் ஆரோக்கிய தொல்லையும் அகலும், உற்சாகத்தோடு பணிபுரிய இயலும், வீண் விரயங்களிலிருந்து தப்பித்து சுப விரயங்களை மேற்கொள்ளும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகலாம். எனவே இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களே, புதிய முதலீடுகள் செய்து பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ளும் நாள். இன்றைக்கு நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அது மட்டுமல்ல, நாங்களும் கூட்டாளிகளாக இணைகின்றோம், உங்கள் தொழிலை விருத்தி செய்ய ஒத்துழைப்பு செய்கிறோம் என்று சொல்வார்கள். புனித பயணங்களை மேற்கொள்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வியாபார விரோதங்கள் விலகும். இந்த நாள் ஒரு இனிய நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பெற்றோர் வழியில் பிரியம் கூடும் நாள். பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். பிரிந்து சென்றவர்கள் வந்து இணைவார்கள். உங்களுடைய ராசிநாதன் புதன் இன்றைக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். எனவே தனஸ்தானம் வலுவாக இருக்கிறது. உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் ஏற்பாடு செய்திருந்தால் அதில் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்ல, ஊதிய உயர்வும் உங்களுக்கு கிடைக்கலாம். எதிர்பாராத தனலாபமும் உண்டு. இல்லம் தேடி நல்ல தகவல்கள் அதிகாலையிலேயே உங்களுக்கு வந்து சேரலாம். கிழமை சனி என்பதனாலே இன்றைக்கு அனுமன் வழிபாட்டை மேற்கொண்டால் ஆனந்தம் நிலையாக இருக்கும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும், சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் என்று நான் சொல்லுவது வழக்கம். சந்தித்த நண்பர்களால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படலாம். விரயங்கள் கூடுகிறது என்று கவலைப்படுவீர்கள். பணப்பற்றாக்குறை ஏற்படும். தொழிலில் எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்காது. கூட்டாளிகளால் ஏமாற்றங்களை கூட ஒரு சிலர் சந்திக்க நேரிடும். என்ன இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக விநாயகப் பெருமான் வழிபாடும், அனுமன் வழிபாடும், சனி வழிபாடும் சேர்ந்து ஒரே நேரத்தில் செய்வது நல்லது.
சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கல்யாண கனவுகள் நனவாகும் நாள். கனதாண்டு வாய்ப்புகள் கூட கைகூடலாம். குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு இருக்கிறது. குரு ராசியில் இருப்பதால் உதிரி வருமானங்கள் பெருகும். உறவினர்களின் ஆதரவும் கிடைக்கும். நீண்ட தூர பயணங்களை ஒருவர் மேற்கொள்ள நேரிடலாம். வியாபாரங்களால் உங்களுக்கு லாபங்கள் உண்டு. செய்தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்க நண்பர்களும் ஒத்துழைப்பு செய்வார்கள். மாற்று இனத்தவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். இந்த நாள் ஒரு இனிய நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எண்ணிய காரியம் எளிதில் நடைபெறும். நேற்றைய பிரச்சனை இன்று நல்லவிதமாக முடிவடையும். நினைத்த காரியம் நினைத்தபடியே நிறைவேறும் நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைவதற்கு காரணம் உங்கள் ராஜநாதன் புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுதான். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். வரவு திருப்திகரமாக இருக்கிறது. சொத்து சேர்க்கைக்கும் அஸ்திவாரம் விடுவீர்கள். குழந்தைகள் நலன்கிறது எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டு பயணத்தால் விரும்பும் காரியங்கள் நடைபெறும். இந்த நாள் ஒரு இனிய நாள். துலாம் ராசி நேயர்களே, பூர்வீக சொத்து பிரச்சனைகளால் புதிய திருப்பம் ஏற்படும் நாள். வழக்குகள் சாதகமாக முடியும். பிள்ளைகளால் உங்களுக்கு உதிரி வருமானங்கள் கிடைக்கலாம். ராகுவின் பார்வை இருப்பதால் ஒரு தொகை செலவழிந்த பின்னரே அடுத்த தொகை உங்கள் கரங்களில் புரளும். இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள கிழமை சனி என்பதாலும் உங்களுக்கு ஏழரை சனிகளை பாதச்சனி நடப்பதாலும் அதிகாலையிலேயே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது நல்லது. வெற்றிலை மாலை கட்டி சாற்றினால் வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவான் சன்னதியிலே எள்ளாலை தீபம் ஏற்றுங்கள். வந்தனாம் காரிநீலா மணியான மகரவாசா எந்த நாளான போதும் இனிய நாளாக்கு என்று நீங்கள் அந்த கவசத்தை பாடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சொத்துக்கள் வாங்கும் முயற்சி கைகூடும் நாள். சொந்தங்களின் வாழ்த்துக்கள் உங்களுக்கு சேரும். அது மட்டுமல்ல, சொந்தங்களின் ஒத்துழைப்பும் நண்பர்களின் ஒத்துழைப்பும் அதிகமாக கிடைக்கும் நாளாக இந்த நாளை கருதலாம். தொகை வரவு திருப்திகரமாகவே இருக்கும். குடும்ப முன்னேற்றங்களில் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். செவ்வாய் வளம் நன்றாக இருப்பதால் விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். பயணத்தால் பலன் கிடைக்கும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதிலே நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். குரு 10 இருப்பதனாலே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென பதவி உயர்வுகளும் இடமாற்றங்களும் நினைத்தபடியே இலாகா மாற்றங்களும் கூட கிடைக்கலாம். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள நீங்களும் சனி பகவான் வழிபாட்டையும் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களே, அண்ணன் தம்பிகளை அரவணைத்துச் செல்ல வேண்டிய நாள். அரைகுறையாக நின்ற பணிகள் மீதியும் தொடரும். அலைபேசி வழி தகவல் அதிகாலையிலேயே உங்களுக்கு ஆச்சரியமடைய வைக்கும். குருவின் பார்வை இருப்பதால் குழப்பங்கள் தீரும். குழந்தைகள் நலன்கிறது எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. கல்யாண வாய்ப்புகள் கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இன்று உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டு. சனிக்கிழமை என்பதனாலும் இன்றைக்கு ஏழரை சனியின் ஆதிக்கம் உங்களுக்கு நடைபெறுவதனாலும் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். சஞ்சலம் தீரும், சந்தோஷம் சேரும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மதியத்திற்கு மேல் மனக்கசப்பு மாறும் நாள். மாற்று கருத்துரையோரின் மனம் மாற நீங்கள் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. இன்றைக்கு 2 கேது இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. குழந்தைகளின் நலன்களில் எடுத்த முயற்சிகளில் சற்று தாமதம் ஏற்படலாம். இடம் பூமி பத்திரப்பதிவுகளிலும் தடைகள் ஏற்படலாம். உறவினர் பகை உருவாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சூரிய பலம் 7 இருப்பதால் கோபத்தை குறைத்துக் கொண்டு செயல்படுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அன்பு நண்பர்களின் ஆதரவு கூடும் நாள். இன்றைக்கு நிழல் போல தொடர்ந்த கடன் சுமை குறையும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். நிலையான வருமானத்திற்கும் வழியமைத்துக் கொள்வீர்கள். கட்டிடப் பணி தொடரும். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விருப்ப ஓய்வு பற்றிய சிந்தனை மேலோங்கும் நாள். நல்ல திருப்பங்கள் உருவாகும். எத்தனை நாள் தான் இந்த வேலையில் இருப்பது, இனி வேலை மாற்றம் செய்வோம், சுயதொழில் செய்யலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். அந்த சிந்தனைக்கு செவிசாய்க்கும் விதத்தில் நண்பர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். விரயங்களை சமாளிக்க நீங்கள் முன் வருவீர்கள். அதே நேரத்தில் போன் மூலமும் பொன்னான தகவல் வந்து சேரும். 9ஆம் இடத்திலே சனி இருக்கிறார். எனவே இன்றைக்கு பூர்வீக சொத்து தகராறுகள் கொஞ்சம் மேலோங்கலாம். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியுமா என்பது சந்தேகம்தான். கிழமை சனி என்பதனாலே சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். சஞ்சலங்கள் தீரும், சந்தோஷங்கள் சேரும். எள்ளிலே தீபம் ஏற்றினால் நல்லது நடக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.